டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திப்பதற்காக புறப்பட்டிருக்கிறார் தமிழக முதல்வர் விஜய். தமிழ்நாடு இல்லத்திலிருந்து அவர் புறப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முன்பாக டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருந்தார் தமிழக முதல்வர் விஜய். தமிழ்நாடு முதல்வரான பிறகு முதன்முறையாக டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் தமிழக முதல்வர் விஜய். பிரதமர் மோடியை தொடர்ந்து தற்பொழுது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திப்பதற்காக தமிழ்நாடு இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார் முதல்வர் விஜய். பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து முன்பாக மாநில நலன் சார்ந்த 4 கோரிக்கைகள் அடங்கிய மனுவையும் தமிழக முதல்வர் விஜய் வழங்கினார். தொடர்ச்சியாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திப்பதற்காக தமிழ்நாடு இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார் முதல்வர் விஜய். நிதி சார்ந்த கோரிக்கைகளை அவர் முன்வைக்க இருக்கிறாரா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திப்பதற்காக தமிழ்நாடு இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார் முதல்வர் விஜய். முன்பாக பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருந்தார் தமிழக முதல்வர் விஜய். மாநில நலன் சார்ந்த 4 முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முதல்வர் விஜய் பிரதமர் மோடியிடம் வழங்கியிருந்தார். தொடர்ச்சியாக தற்பொழுது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திப்பதற்காக தமிழ்நாடு இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார் முதல்வர் விஜய். அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்கான தெளிவுரை வழங்கவும் அவர் கோரிக்கை வைத்திருந்தார். மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது உள்ளிட்ட 4 முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமர் நரேந்திர மோடியிடம் வழங்கியிருந்தார் தமிழக முதல்வர் விஜய். தொடர்ந்து தமிழ்நாடு இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார் டெல்லியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திப்பதற்காக. டெல்லியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திப்பதற்காக புறப்பட்டிருக்கிறார் தமிழக முதல்வர் விஜய். நிதி சார்ந்த கோரிக்கைகளை அவர் முன்வைக்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டுக்கான வரி பங்கீட்டை உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பிரதமர் மோடியுடனான சந்திப்பின் போது 4 பிரதான முக்கியமான கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கினார் தமிழக முதல்வர் விஜய். தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திப்பதற்காக தமிழ்நாடு இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். தமிழகத்திற்கான நிதி சார்ந்த கோரிக்கைகளை அவர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் வழங்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டுக்கான வரி பங்கீட்டை உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை தேவை. வான்வழி பாதுகாப்பு மையத்தை தமிழ்நாட்டில் அமைக்கவும் அவர் மனுவில் கோரிக்கை விடுத்திருந்தார். தொடர்ச்சியாக மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது. அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்கான தெளிவுரை வழங்கவும் கோரிக்கை விடுத்திருந்தார் தமிழக முதலமைச்சர் விஜய். தொடர்ந்து நிர்மலா சீதாராமனை சந்திப்பதற்காக தமிழ்நாடு இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கான வரி பங்கீட்டை உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதி உள்ளிட்ட பல்வேறு நிதி சார்ந்த விவகாரங்கள் குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் கோரிக்கைகள் முன்வைக்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. முன்பாக பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த தமிழக முதலமைச்சர் விஜய் நெதர்லாந்து நாட்டு பயணத்தின் போது ஆனைமங்கல செப்பேடுகளை மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வந்தமைக்கு பிரதமருக்கு நன்றி தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக மாநில நலன் சார்ந்த 4 முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமர் நரேந்திர மோடியிடம் வழங்கியிருந்தார் தமிழக முதல்வர் விஜய். தொடர்ந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திப்பதற்காக தமிழ்நாடு இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார் தமிழக முதல்வர் விஜய். தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவையும் சந்திக்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. தமிழ்நாடு முதல்வராக பதவியேற்ற பிறகு முதன்முறையாக டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் விஜய். பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசியிருக்கிறார். மாநில நலன் சார்ந்த 4 முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழக முதலமைச்சர் விஜய் வழங்கினார். தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திப்பதற்காக தமிழ்நாடு இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் விஜய். தமிழ்நாட்டுக்கான வரி பங்கீட்டை உயர்த்தி வழங்க வேண்டும், கல்வி நிதி உள்ளிட்ட தமிழகத்திற்கான நிதி சார்ந்த பல்வேறு விஷயங்கள்
அடங்கிய கோரிக்கை மனுவையும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் வழங்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. தமிழ்நாடு முதல்வரான பிறகு முதன்முறையாக டெல்லிக்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் விஜய். மிக முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்திப்பதற்காக தமிழ்நாடு இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார்.